தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பீகாரில் 121 சட்டசபை தொகுதிகளில் முதற்கட்ட தேர்தலுக்கான வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. நீண்ட வரிசையில் காத்திருந்து ஜனநாயக கடமையாற்றி வரும் பொதுமக்கள். பீகார் முதற்கட்ட சட்டப்பேரவை தேர்தலில் காலை 11 மணி நிலவரப்படி 27.65% வாக்குப்பதிவு. நீண்ட வரிசையில் காத்திருந்து தங்கள் வாக்குகளை செலுத்தி வரும் மக்கள். பீகார் மாநிலத்தின் பக்தியார்பூர் தொகுதியில் வாக்களித்தார் ஐக்கிய ஜனதா தள தலைவரும் முதலமைச்சருமான நிதிஷ்குமார். தேர்தலில் வெற்றி நிச்சயம் என நம்பிக்கை. தந்தை லாலு, தாய் ராப்ரி தேவி என குடும்ப சகிதமாக வாக்களித்தார் ஆர்ஜேடி தலைவர் தேஜஸ்வி யாதவ். நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் கருத்தில் கொண்டு வாக்களிக்குமாறு பீகார் மக்களுக்கு தேஜஸ்வி வேண்டுகோள். பீகார் சட்டமன்ற தேர்தலில் ஆட்சி மாற்றம் ஏற்படும். வாக்களித்த பிறகு லாலு பிரசாத் யாதவ் நம்பிக்கை. முதலமைச்சராக நிதிஷ்குமார் பொறுப்பேற்ற பின்னர் தான் பீகார் மாநிலம் வளர்ச்சியை நோக்கி பயணிக்கிறது. ஹராரியா தொகுதியில் நடைபெற்ற பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் மோடி பேச்சு. பீகாரில் இன்று பதிவாகும் ஒவ்வொரு வாக்கும் காட்டு ராஜ்யம் மீண்டும் திரும்புவதை தடுக்கும். தேர்தலில் மக்கள் சாதனை படைக்க வேண்டும் என்றும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வேண்டுகோள். உலக கோப்பையை வென்ற வீராங்கனைகளுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடல். வெற்றி கோப்பையுடன் நேற்று சந்தித்து வாழ்த்து பெற்ற வீடியோவை வெளியிட்டார் பிரதமர். திருநெல்வேலி தொகுதியில் வெற்றி பெறவில்லை என்றால் பதவிகள் பறிக்கப்படும். மாவட்ட செயலாளர் உட்பட நெல்லை மாவட்ட திமுக நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 1-to-1 சந்திப்பு. கடந்த 22 நாட்களில் 73 தொகுதி நிர்வாகிகளை சந்தித்த நிலையில் நெல்லை சங்கரன் கோயில் நிர்வாகிகளுடன் இன்று முக்கிய ஆலோசனை. துரைமுருகன், K.A. நேரு உள்ளிட்ட மூத்த அமைச்சர்கள் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம். அரசியல் கட்சிகளின் தேர்தல் பிரச்சார கூட்டங்கள், பொதுக்கூட்டங்களுக்கான வழிகாட்டு நெறிமுறைகள் வகுப்பது குறித்து ஆலோசனை. பொதுக்கூட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள் நடத்துவதற்கு வேறுபாடு இல்லாமல் அனுமதி வழங்க வேண்டும். அனைத்து கட்சி கூட்டத்தில் அதிமுக சார்பில் வலியுறுத்தியதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேட்டி. (2026) தேர்தலில் திமுக தவிக இடையேதான் போட்டி என டிடிவி தினகரன் ஆரூடம். அமமுக இல்லாமல் எந்த கூட்டணியாலும் ஆட்சி அமைக்க முடியாது என திட்டவட்டம். எடப்பாடி பழனிசாமிக்கு தலைமை பண்பு இல்லாததால் அதிமுகவில் இருந்த நிர்வாகிகள் பிரிந்து செல்வதாக டிடிவி குற்றச்சாட்டு. ஓபிஎஸ் ஆதரவாளர் மனோஜ் பாண்டியன் திமுகவில் இணைந்தது வருத்தம் அளிப்பதாகவும் பேட்டி. என் அரசியல் வாழ்வில் நான் செய்த தவறு அன்புமணியை மத்திய அமைச்சராக்கியதுதான். பாமக தலைவராக அன்புமணியை நியமித்தது 2வது முறையாக தவறு இழைத்து விட்டதாகவும் பாமக நிறுவனர் ராமதாஸ் பேட்டி. சமூக வலைதளங்களில் தன்னை பற்றி கேவலமாக பேசுவது மற்றும் தூண்டிவிடும் செயல்களில் ஈடுபட்டு வருகிறது அன்புமணி கும்பல். கத்தி, அரிவாள் போன்ற ஆயுதங்களை கொண்டு அடிதடியில் ஈடுபட்டு வருவதாகவும் ராமதாஸ் சரமாரி குற்றச்சாட்டு.
அன்புமணியின் செயல்பாடுகள் அருவருக்கத்தக்க வகையில் உள்ளதாக ராமதாஸ் குற்றச்சாட்டு. பாமகவில் பிளவு இருக்கிறது என மற்றவர்கள் நினைக்கும் வகையில் அன்புமணி செயல்படுவதாகவும் காட்டும். தமிழக அரசு மீதும் காவல்துறை மீதும் அவதூறு பரப்பி வருகிறார் தாவேகா தலைவர் விஜய். கொங்கு இளைஞர் பேரவைத் தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான தனியரசு குற்றச்சாட்டு. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை சந்தித்து தனியரசு முக்கிய பேச்சு. பாஜகவின் கிளை அமைப்பாக அதிமுக செயல்பட்டு வருவதாகவும் விமர்சனம். எஸ்ஐஆர் விவகாரத்தில் இரட்டை வேடம் போடுகிறது திமுக. அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குற்றச்சாட்டு. மாதம்பட்டி ரங்கராஜ் மீதான வழக்கை சிபிசிஐடி விசாரணைக்கு மாற்றக் கோரிய வழக்கு. ஜாய் கிறிஸ்டல் தாக்கல் செய்த புதிய மனு மீது காவல்துறை பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சிவகங்கை மாவட்டம் இளமனூர் கிராமத்தில் பிளக்ஸ் போர்டு வைப்பதில் இரு சமுதாய மக்களிடையே மோதல் மூண்ட விவகாரம். பரமக்குடியில் தடையை மீறி போராட்டத்தில் இறங்க மக்கள் முடிவு செய்ததால் வஜ்ரா வாகனம் சகிதமாக 500க்கும் மேற்பட்ட போலீசார் குவிப்பு. திருப்பத்தூரில் உள்ள ஜலகாம்பாறை நீர்வீழ்ச்சியில் வரலாறு காணாத அளவில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு மாவட்ட நிர்வாகம் தடை. டெல்லியில் இன்று நடைபெறுகிறது காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்தின் 45வது கூட்டம். எஸ்.கே. ஹல்தர் தலைமையிலான கூட்டத்தில் தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி மாநில பிரதிநிதிகள் பங்கேற்பு. சென்னை சைதாப்பேட்டையில் தனியார் வங்கியில் தங்க நகைகளை வேறொருவர் பெயரில் அடமானம் வைத்து 90 லட்சம் மோசடி. முக்கிய குற்றவாளியான முன்னாள் வங்கி மேலாளர் ஹைதராபாத்தில் கைது. 162 சவரன் தங்க நகைகள் மீட்பு. சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி. திருவள்ளூர், தருமபுரி, கள்ளக்குறிச்சி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் அடுத்த 3 மணி நேரத்தில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. வேலூர், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் மழை பெய்யும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முருகப்பெருமானுக்கு சிறப்பு வழிபாடு. ஐப்பசி கிருத்திகை தினத்தில் நடைபெற்ற அபிஷேக ஆராதனையில் திரளான பக்தர்கள் பங்கேற்பு. இந்திய இலங்கை மீனவர்கள் பிரச்சினைக்கு தேவையானது உடனடி தீர்வு அல்ல, விரிவான அணுகுமுறைதான். கடல் எல்லை, சட்டப்பூர்வ மீன்பிடி உரிமை உள்ளிட்ட விஷயங்களை வரையறுக்க வேண்டும் என்றும் இலங்கை எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் வலியுறுத்தல். இந்தியாவில் தன்னுடைய புகைப்படத்தை பயன்படுத்தி மோசடி செய்வது கோழைத்தனமானது. வாக்காளர் பட்டியலில் 22 முறை இடம்பெற்ற தனது புகைப்படம் குறித்து பிரேசில் மாடல் லாரிசா அதிர்ச்சி. சென்னையில் ஆபரண தங்கம் சவரன் ஒன்றுக்கு 560 உயர்ந்து 90,000 ரூபாய்க்கு விற்பனை. கிராம் ஒன்றுக்கு 70 ரூபாய் அதிகரித்து 11,250க்கு விற்பனை.